திரு முஸ்தபா, எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய சுற்றுப்பயணம் வந்து அரசியல் களத்தில் ஒரு பெரிய வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய விமர்சனங்களும் வருது, நிறைய ஆதரவு குரல்களும் வருது. நாங்கள் தான் மாற்று, இல்லை நாங்கள் தான் மக்களின் மனசை பிரதிபலிக்கிறோம்னு எந்த வகையில் சொல்ல முடியுங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் சுற்றுப்பயணத்தை தொடங்கிட்டார், கூடவே துணை முதலமைச்சரும் தொடங்கிட்டார், எடப்பாடி பழனிசாமியும் தொடங்கியிருக்கிறார். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே அரசியல் களத்தில் வந்துட்டாங்க. அங்கே ஒன்றுனா இங்கே ரெண்டு, அந்த அடிப்படையில் போயிட்டுருக்குறாங்க. மரியாதைக்குரிய விஜய் அவர்களும் சுற்றுப்பயணத்தை வந்து பார்த்திங்கன்னா மாநாடு இன்றைக்கி வந்து 2வது வாரம் நாகப்பட்டினம், திருவாரூர் போன்ற பகுதிகளெல்லாம் சுற்றுப்பயணம் பண்ணிட்டார். இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே வந்து திமுக ஆட்சியை பார்த்துட்டாங்க, அதிமுக ஆட்சியும் பார்த்துட்டாங்க. மாற்றி மாற்றி வாக்களித்த நிகழ்வு நம்ம பார்த்துருக்குறோம். திமுகவுக்கும் அங்கீகாரம் கொடுத்துருக்கிறார்கள், அதிமுகவுக்கும் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இந்த திராவிட மண்ணில் நடந்திருக்கு. அதை நம்ம மறக்க முடியாத ஒரு உண்மையாக நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் போகிற கூட்டம் வந்து எந்த மாதிரி கூட்டத்துக்கு கூடுது? இது வந்து அவங்க போகிறது பிரச்சாரம். நாங்கள் வந்து 200 தொகுதியை வந்து வென்றெடுக்க போகிறோம், கண்ணு கட்டின தூரம் எல்லாம் எங்களுக்கு எதிரியே இல்லைன்னு பேசக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வரலாறுல இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் இறங்கிட்ட காரணம் எப்படி சொல்றீங்க? தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன்னு பொதுக்கூட்டங்கள் உறுதிமொழி எடுக்கிறாங்க. ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி நிரலான பரப்புரை இல்லையே. இல்ல நீங்க மக்கள் மன்றத்தில் போய் சேர்க்கும் போது இவர்கள் செய்யக்கூடிய, நான் 200 தொகுதியை ஜெயிக்க போறேன், நான் வந்து அரசியல் கருத்தை நிக்கிறேன், எங்களுக்கு எதிரியே கிடையாது அப்படின்னு மக்கள் மன்றத்தில் போய் எடப்பாடி சொல்வதற்கும் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் சொல்வதற்கும் எல்லா இடத்துலையும் வந்து பதில் சொல்றாங்கன்னு சொன்னா நீங்க இது எப்படின்னு பாப்பீங்க? நீங்கள் இது வந்து மக்கள் மன்றத்தில் போய் அவங்களுக்கு செய்யக்கூடிய, நாங்கள் வந்து 1000 ரூபா கொடுத்துருக்குறோம், நாங்கள் பஸ்ஸை கொடுத்துருக்குறோம், எதுக்கு நீங்கள் மேலே வந்து சொல்கிறீங்க? இது முழுக்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் களம் வந்து வேற மாதிரி மாறி இருக்கு. அந்த அடிப்படையில் இவங்க வந்து களத்தில் இறங்கி நாங்களும் இருக்கோம் என்ற மையப்புள்ளியை வந்து இவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க. ஆனால் மரியாதைக்குரிய விஜய் வெளிப்படுத்தும் போது இவர்கள் கூடுற கூட்டம் வந்து எப்படி கூடுது அதான் நான் பார்க்கணும். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னெழுச்சியாக வந்துடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி போகும்போது 1 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க, வேட்பாளர் எவ்வளவு செலவு பண்றாங்க தெரியும், என்ன நடக்குதுன்னு தெரியும். ஏடிஎம்கேல, ஏன்னா ஏடிஎம்கேல நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்து வந்தவர்கள் தானே, எப்படி கூட்டத்தை கூட்டுறாங்க, அதுதான உண்மை. நீங்க அதில் மறுக்க முடியாதுல்ல. நீங்க ஸ்டாலின் அவர்கள் கூடுற கூட்டம் வந்து எப்படி இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர் ட்விட்டர்ல போட்டிருக்காரு, நாகப்பட்டினம் திருவாரூர்ல எப்படிப்பட்ட கூட்டம் கூடி இருக்குன்னு. நீங்களும் அந்த கூட்டத்தை காட்சிகளை பரப்பிக்கிட்டு இருந்தீங்க. சரி, இப்ப எல்லாருக்குமே இந்த மாதிரி கூட்டம் வருதுன்னா அப்ப யாருக்கு தான் ஓட்டா? எப்படி கூட்டம் வருது சார் சொல்லுங்க சார். நீங்க மிச்சரா, பிஸ்கெட்டா, பீர் பாட்டிலா, பிரியாணியா, 500 ரூபாவா, 300 ரூபாவா, 200 ரூபாவா? இதுதான் அதிமுக திமுகவோட கூட்டம். விஜய் அவர்கள் கூட்டக்கூடிய போற போக்குல எல்லாரும் அப்படி சொன்னா அது எப்படி? இதுதான் இருக்குது யதார்த்தமான உண்மை. விஜய்க்கு கூடுவது மட்டும்தான் உண்மையான கூட்டம். எல்லாமே நீங்க சொல்ற கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையே கிடையாது. விஜய் அவர்களுக்கு நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மிக தெளிவாக தெரியும். நீங்க வந்து அரசியல் ரொம்ப உற்று நோக்கக்கூடிய ஒரு ஆங்கரா உங்களை பாக்குறேன். விஜய் அவர்களுக்கு கூட்டம் 100% வந்து பாத்தீங்கன்னா தன்னெரிச்சியாக கூடுற கூட்டம் யாராலும் மறுக்க முடியாது. எடப்பாடி கூடுற கூட்டம் காசு இல்லாம கூடுறோம்னு சொல்ல முடியுமா? ஏன்னா பாக்குறோம் நம்ம வீடியோ, 500 ரூபாய் பேசிட்டு 300 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சண்டை போடுறாங்க, பாக்குறாங்களா இல்லையா? நீங்க வந்து திமுக கூட்டத்தில் எங்களுக்கு ஒரு பேரம் பேசினாங்க, கம்மியா கொடுத்தாங்க, நிகழ்ச்சியில இல்ல பாக்குறாங்களா இல்லையா? முழுக்க திமுக அண்ணா இது தன்னெழுச்சியாக கூட்டம். அடுத்து என்ன சொல்ல வரீங்க? நீங்க சொல்றது கூட ஓரளவு ஏத்துக்கலாம். விஜய்க்கு வந்து தானா கூட்டம் கூடுது, ஆனா நீங்க தன்னெழுச்சிங்கிறீங்க. ஆனா எல்லாம் வந்து ஒரு திரையில பார்த்த நடிகரை தரையில பாக்குறதுக்கு நாங்கெல்லாம் வர்றோம் அப்படிங்கிற அளவுக்கு அது எப்படிப்பட்ட ஒரு கொள்கை கூட்டம், இல்ல ஒரு கோட்பாட்டு கூட்டம்? அந்த கூட்டம் எப்படி ஓட்டா மாறுன்னு கேக்குறாங்களா? அதுக்கு என்ன பதில்? இல்ல சார், நீங்க இது எத்தனை காலம் தான் இந்த அரசியமாவே அரைக்க போறீங்க? எப்படி ஓட்டா மாறி? அப்போ வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ரோட் ஷோ நடத்துறாரு. இது என்ன கூட்டம்? இது அரசியல் மேவ கூட்டமா? என்ன கூட்டம் நீங்க சொல்லுங்க. உதயநிதி யாரு? நடிப்புக்காக வந்த கூட்டமா? நம்ம ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்றாரு? அண்ணன் உச்சபட்ச நடிப்புல இருந்தீங்க, மரியாதைக்குரிய சின்னவர், கருணாநிதியின் பேரர், தமிழ்நாட்டு முதலமைச்சரின் மகன், துணை முதலமைச்சர், நீங்க உச்சபட்ச நடிப்புல இருந்து நீங்க அரசியல்மாக்கப்பட்டு வரணும். ஏன்னா நீங்க வரும்போது எல்லாம் ரசிகர்கள் கூட்டம் வருது, அதனால சொல்றாரா? எந்த துறையில் வந்து அப்போ வந்து உதயநிதி பார்க்க வர கூட்டம் ரசிகர்கள் கூட்டமா?
சார் விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய கூட்டம் அவர் வரத்துக்கு முன்னாடி ஒரு 4 hours 5 hours முன்னாடி வந்து நின்று அவர் பேசுறதை கேட்கிறவர்கள் நீங்க தேர்தல் நாள்ல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக்களிக்க மாட்டாங்கன்னு நிச்சயம் நான் கேட்கிறேன். அந்த இடத்துல வந்து ஒரு பெண்கள் வந்து குழந்தை வச்சு நிக்கிறாங்க, ஒரு 40-45 வயசு பெண்கள். இவங்க கடந்த முறை எங்க யாருக்கு வாக்களிச்சிருப்பாங்க, யார் வாக்களிச்சிட்டு இருந்திருப்பாங்க? இப்ப இந்த வாட்டி வரவங்க பாத்தீங்கன்னா இவங்க யாருக்குமே வாக்களிக்க போறாத நீங்க இந்த வாக்கை வந்து எந்த இயக்கத்தோட வாக்கு நீங்க ஒப்பிடுறீங்க? நீங்க சொல்லுங்க. மக்களோட மனங்களை அவர் பிரதிபலிக்கிறாரா? கூட்டம் ஓகே, சரி. அவர் பேசக்கூடிய பேசு பொருள்கள் எல்லாம் மக்கள் கிட்ட இருந்து பேசுற மாதிரி இருக்கா, ரொம்ப ஒரு சினிமா டயலாக் பேசுற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய சக்தியா இல்ல நாங்க எங்களுக்கும் திமுக கிடையே தான் போட்டி அப்படிங்கறதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நீங்க சினிமா டயலாக் எதை வச்சு சொல்றீங்க சார்? விஜயகாந்த் ஒரு பாவனையில பேசுவாரு, முக ஸ்டாலின் ஒரு பாவனையில பேசுவாரு, எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்டைல்ல பேசுவாரு, சீமான் அவர்கள் ஒரு ஸ்டைல்ல பேசுவாரு. இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில போய் சேர்க்கறதுனால கூட்டணி கேட்கறாங்க. இது திமுக அரசாங்கம் இங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல. நாக பிரதானமா என்ன பேசுறாரு? நீங்க திமுக செய்யக்கூடிய கிட்டி திருட்ட பத்தி பேசுறாரு சார். திமுக செய்யக்கூடிய நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு சொல்றாங்க. ஆனா வந்து இன்னைக்கு குடிசை நிறைந்த மாவட்டமா வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டமா இருக்கு. இது திமுகவின் கோட்டைன்னு சொல்றாங்க. முதலமைச்சர் வந்து எங்களை டெல்டான்னு வர பேசிக்கிறாரு. இங்க விவசாயிகள் வாழக்கூடிய இடத்துல வருதா புயர்ல 5 லட்சம் குடிசைகள் பிச்சுச்சு போச்சுன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தரவே இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில நீங்க குடிசையில் போனவர்களுக்கு வந்து பட்டா கூட கிடையாது. அப்ப திமுக அரசாங்கம் நாங்க முடிச்சிடறேன் சார், நாங்கள் விவசாயியின் பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் விவசாயிகளுக்காகவே உலகத்திலேயே இல்லாம தனி பட்ஜெட்டை போட்ட விவசாயிகள் மேல அன்பையும் பாசமும் பட்டும் கொண்ட அரசாங்கம் இன்னைக்கு வந்து டெல்டால வந்து தேனாறு பாலாறு ஓடுதா? இந்த 5 வருஷ ஆட்சியில 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த ஆட்சி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? ஆனா இந்த ஆட்சி மாறாக மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் புது கம்பெனியை கொண்டு வரேன் இங்க ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய இத்தாலி கம்பெனில போய் ஒப்பந்தம் போட்டு வந்தாலும் எதுக்கு போறாங்க? மக்களோட வளர்ச்சி என்ன இருக்கு? ஓகே முஸ்தபா, இது மக்களுக்கு பேசுறது இப்ப நீங்க பேசுறத எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்க மாட்டாரா, இல்ல பேசாம இருப்பாரா, இல்ல சீமான் பேசியிருக்க மாட்டாரா, பேசாம இருக்க போறாரா? நீங்க பேசுறத மட்டும் மக்களின் மனங்களை பிரதிபலிச்சு அது ஓட்டா மாதிரி நாங்க ஆட்சிக்கு வருவோம்னா எப்படி நம்புறது? சரி, எடப்பாடி பழனிசாமி போன வாட்டி பேசினார் இல்லையா, ஆட்சிக்கு வரல? மக்களுக்கு புரியலையா? கலந்த முன்னாடி மக்கள் தான் இறுதி தீர்ப்பு எஜமானர்கள். எடப்பாடிக்கு போடாத ஓட்டு விஜய்க்கு வரும்னா எப்படி? ஏற்கனவே பாத்துட்டாங்கல்ல, கடன் வாங்கி 4 வருஷம் ஆட்சி நடத்தாரு. எடப்பாடி சீமான பார்க்க மாட்டாங்களா? பல தடவை பார்த்தாச்சு சார். சீமானோட தரவு என்ன? மக்கள் மன்றத்தில் சீமானோட வாக்கு வங்கி என்ன? உங்க வாக்கு வங்கி என்ன? உங்க வாக்கு வங்கி என்ன? 2026 சட்டமன்ற தேர்தல் ஏற்கனவே நின்னுருக்காங்க சார். நீங்க கண்கூடியா 36 லட்சம் வாங்கி இருக்காங்க. 36 லட்சம் வாங்கி இருக்காங்க. நீங்க இன்னும் வாங்கல, தேர்வு எழுதல. அதுக்குள்ள நாங்க பெரிய சக்தி கிடையாது. மக்கள் மன்றத்துல அவங்களோட கொள்கையை சொல்லியிருக்காங்க, திராவிட கொள்கையை சொல்லியிருக்கு. இப்ப விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த திராவிட ஆட்சியில் கொள்கை சரியாக இருந்தாலும் மக்கள் அங்கீகாரம் கொடுத்திருந்தாலும் இந்த அதிமுக திமுக ஆட்சியை மக்கள் விரும்பவில்லை. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஏன் எம்ஜிஆர் கோட் பண்றாருன்னா, எம்ஜிஆர் 13 வருஷம் இந்த மக்கள் நேசிச்சாங்க. தொடர்ச்சியா வந்து திமுகவை வனவாசம் அமைச்சாங்க. அப்ப சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய மண் வளம் கனிம வளம் நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இவ்வளவு சொல்லி என்ன புரிஞ்சது? எந்த இடத்துல டெபாசிட் வாங்கினாரு? என்ன நடந்தது? சீமான் அவர்கள் சொல்லி இந்த களத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா வந்து அவர் நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாக்கு வங்கி அரசியல் சார். நீங்க என்ஜிஓ கிடையாது. அவர் வந்து தேர்தல் கருத்தை நிக்கிறாரு. எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மக்களுக்காக சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் பேசணும். அவர் நான் வந்து மண்ணை காக்கிறேன், மண்ணே மரத்தோட நலம் பேசினா என்ஜிஓஸ் தான் பேசணும், அரசியல் கட்சி பேசணும். இல்ல சார், மக்கள் அங்கீகாரம் கொடுக்கலன்ற நீங்க. சரி, மக்கள் அங்கீகாரம் கொடுத்தா மக்கள் நலனை பத்தி பேசுவீங்களா? அப்ப ஓட்டு வர விஷயத்தை மட்டும் பேசுவீங்க, மத்தத பேச மாட்டீங்க. தேர்தல் எதுக்கு சார்? தேர்தல் எதுக்கு? மக்கள் அங்கீகாரம் கொடுக்கலன்னா அப்ப என்ன அர்த்தம்? எம்எல்ஏ ஆகலன்னா எதுவும் பேச மாட்டீங்க. நீங்க சொல்லக்கூடிய எம்எல்ஏ ஆகலன்னா எதுவும் பேச மாட்டீங்க. நீங்க சொல்லக்கூடிய கருத்தை மக்கள் வந்து செவி சாய்க்கல. உங்கள் மீது மக்கள் நம்பிக்கை இல்ல. அப்ப மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கல. அப்ப கிரவுண்ட் ரியாலிட்டில நீங்க வந்து தொடர் தோல்வியை சந்திக்கிறீங்க. ரொம்ப அந்நியமா இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க. புரியல. தேர்தல் களத்துல இருந்து ரொம்ப அந்நியமா இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? நீங்க அவங்க சொல்லக்கூடிய கோட்பாடு மக்கள் அவங்க மேல நம்பிக்கை வைக்கல சார். நீங்க வந்து ஜெயலலிதா மேல நம்பிக்கை வச்சாங்க, எம்ஜிஆர் அவர்கள் மீது நம்பிக்கை வச்சாங்க, ஸ்டாலின் அவர்கள் மீது நம்பிக்கை வச்சாங்க, கருணாநிதி அவர்கள் மீது நம்பிக்கை வச்சாங்க. அப்ப தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்தை பார்த்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக டோட்டல் டெட் வீக்ல இருக்கு. நீங்க 4.5 வருஷம் ஆச்சு எடப்பாடி ஆட்சி பார்த்தோமா இல்லையா? ஆளுங்க இன்னைக்கு எதிர்கட்சியா எடப்பாடி எந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா பிரதிபலிக்கிறாரு? திமுக எடப்பாடி ஆளுங்கட்சி
ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுக எப்படி எதிர்க்கட்சியா செயல்பட்டது, இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதிமுக எந்த அளவு எதிர்க்கட்சியா செயல்படுது, மக்கள் அதை பார்ப்பாங்களா இல்லையா? அந்த கிரவுண்ட்ல மக்கள் மன்றத்துல போய் கேட்கும் போது கண்டிப்பாக சேர்ற கூட்டம் வாக்கு மாறி கண்டிப்பா 2026 தேர்தலில் நீங்க சொல்லக்கூடிய ஒரு வரலாறு திரும்புகின்ற மாற்றம் வரும் என்று பாக்குறேன். வரலாறு திரும்புதான் பார்ப்போம். சார் மாவட்ட செயலாளர் தவறா சொல்லிட்டார் அண்ணன் சொல்றாரு. முதலமைச்சரே 1,26,56,000 கோடி பேப்பர்ல வாசிச்சதெல்லாம் நம்ம வரலாறுலாம் பார்க்குறோம் தமிழ்நாட்டில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிழை தமிழ் தெரியாத ஒரு முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு நம்ம பார்க்கணும். இன்னொன்று சார், நீங்கள் குட்கா பற்றி பேசுறீங்க, திமுகவில் பொறுப்பில் இருக்கிறவர் ஹெராயின் வித்தார் சாதிக் பாஷா. சாதிக்கு அவர் எங்கே வச்சிருக்கீங்க? அவங்க பொறுப்பில் வச்சிருந்தீங்களே. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எந்த திமுக பொறுப்பாளர் உள்ள போயிட்டு வந்தாரு? திமுகவோட சட்ட ஒழுங்கும் திமுகவோட போதை கலாச்சாரமும் இன்னைக்கு சந்து சிரிச்சு நிக்குது சார். அது முழுக்க முழுக்க மறைச்சிட்டு சார் நாகரிகமானவர் இந்த சந்து சிரிப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணும் சார். அதனால முழுக்க முழுக்க திமுக ஆட்சி. தம்பி சொல்றாரு சார், காங்கிரஸ் 67 தொகுதியில ஏற்கனவே டெபாசிட் போயிருக்கு. காங்கிரஸ் டெபாசிட் போயிருக்கு, ஜெயிச்சிருக்கு. ஜெயலலிதா அம்மா டெபாசிட் தோத்துருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. கருணாநிதி தோத்துருக்காங்க. நீங்க என்னைக்கு டெபாசிட் வாங்க போறீங்க? உங்களோட வரலாறு. நீங்க டெபாசிட் வாங்கினா நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். நீங்க வந்து மக்கள் வந்து கூட்டம் வந்து வருதுன்னு சொல்றீங்களா, ஒண்ணு கொடுக்காம கூட்டம் வருதுன்னு சொல்றீங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கு மாநாடு, ஆட்டுக்கு மாநாடு, கோழிக்கு மாநாடு, காடை குஞ்சுக்கு மாநாடு, தேக்கு மரத்துக்கு மாநாடு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா சந்தன மரத்துக்கு மாநாடு, இதையெல்லாம் போட்டுட்டு தேர்தல் கமிஷன்ல பெட்டிஷன் கொடுங்க, ஓட்டு உரிமை கொடுக்கணும். அன்னைக்குதான் நீங்க டெபாசிட் வாங்குவீங்க. அது வரைக்கும் நீங்க டெபாசிட் வாங்க போறது. தண்ணி வளத்தை பாதுகாக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் தான் சார் தண்ணிக்கு ஜீன்ஸ் பேண்ட் எவ்வளவு தண்ணி செலவு, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு தண்ணி வளத்தை பாதுகாக்க போறாரு. பொல்யூஷனை பாதுகாக்க போறவர் தான் சார் கேரளான்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷனை வந்து பாதுகாக்க போறாரு. உங்கள்ட்ட கொள்கை இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு நாள் சார் சவுதிக்கு போக வேண்டியது, விசா கிடைக்கல. அந்த விசாவுக்கு உடனே சீமான் அண்ணனுக்கு தான் கேட்டேன், ஒரு லெட்டர் கொடுத்தாரு, உடனே விசா கொடுத்துட்டாங்க. உங்கள் கொள்கையை மாற்றி மாற்றி சொல்லக்கூடிய கொள்கை, பெரியார் நல்லவர், பெரியார் கெட்டவர், பிச்சை எடுத்து தான் அரசியல் நடத்துறேன், நான் லெட்டர் எடுத்தா விசா கிடைக்கும், நான் ஆமகரி சாப்பிட்டேன், எனக்கு மாவீரர் பிரபாகரன் கூட இருந்தவர், இதெல்லாம் நீங்க மாற்றி மாற்றி உங்க என்ன கொள்கை சொன்னாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க கொள்கையை ஏத்துக்காம டெபாசிட் இருக்கிற கூட்டமாக தான் இருக்கிற காலத்துல நான் பாக்குறேன். கடந்த காலத்துல நீங்க விஜய் எதிர்த்துட்டு நீங்க கூட நிக்கிறீங்கல்ல, உங்களை நம்பும் போது சீமானை நம்ப கூடாது. அது வந்து விஜய் அவர்கள் வந்து படத்துல நடிச்சாரு. சினிமா துறை சொல்றீங்களா சார்? இந்த சினிமா துறையில் வந்ததான் சார் சீமான். இந்த சினிமா துறையில் வந்ததுதான் உதயநிதி. புரியுதா? முழுக்க முழுக்க தமிழக அரசியல் வரலாற்றுல இங்க எதிர்கட்சியாக டிவிகேவா டிஎம்ஏகாவா களம் இருக்கின்றது. எடப்பாடி சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நாளா பிரிஞ்சிருக்கிறார். மக்கள் ஏத்துக்கல. இன்னைக்கு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கின்றார். திமுக அவல ஆட்சியை மக்கள் மன்றால் வந்து எடுத்து வைக்கிறார். கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும் சொல்றார். தமிழ்நாட்டோட முக்கியமான பிரச்சனைகளை ஏன் அவங்க யாருமே பேசலங்கிறது எனக்கு புரியல. நமக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காத பிரச்சனை, தொகுதி மறுவரையர் பிரச்சனை, இருமொழி கொள்கையில் என்ன நிலைப்பாடு, பல்கலைக்கழகங்கள் கவர்னர் தலையிட்டான் நிலைப்பாடு, கீழடி அங்கீகரிக்காம நிறுத்துறது, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்கீடு பத்தி பேசாதது, இது எதுவுமே அவங்க ஏன் டச் பண்ணவே மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியல. நிறைவா ஒண்ணு சொல்றேன். நான் என்னுடைய கூகுள்ல சர்ச் பண்ணேன் சார், ஒரே ஒரு கருத்து மட்டும். கைக்குட்டையால் முகமூடி அணிந்தவர்கள் யாருன்னு காட்டினா 7 masked thieves arrested தர்மபுரி அப்படின்னு போட்டு முகமூடி அணிந்த திருடன் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்திய கலையில் முகமூடி, அரசியல் சண்டைகளுக்கு நடுவே முகமூடி, இப்படின்னு சொல்லி வரிசையா ஒரு பட்டியல் வருது. அப்ப முகமூடி போட்டவர்கள் இதை தப்பு செஞ்சிருந்தா தான் முகமூடி அணிஞ்சு அப்படி போறதா சொல்றாங்க. இது எங்கேயாவது பொருந்தி வந்துச்சுன்னா நான் பொறுப்பு இல்ல. இது பொதுவா நீங்களும் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, முகமூடி அணிந்தவர்கள் யாருன்னு சொல்லி.